90s கிட்ஸனுடைய கனவு இலக்கினர்னா அப்போ ஆல்சோ ஆல் டைம் ஃபேவரட் டைரக்டர் சார். சேரன்ஸ் ஜேர்னி. என்னுடைய ஜேர்னி சேரனோட தான் ஆரம்பிச்சது. அவன் புரியாத புதிரிலிருந்து நாட்டாமை வரைக்கும் ஒரு 10 படங்கள். அதில் வந்து 10 படங்கள்னால் என்ன 3.5 4 இயர்ஸ். அப்போது எங்கள் ஜேர்னியில் புரியாத புதிரிலேருந்து நாட்டாமை வரைக்கும் ஒரு 10 படத்தில் 5 படம் வந்து சரச்சார். அந்த ஒரு ஈடுபாடு, அந்த உடைய நட்பு தான் இன்னி வரைக்கும் சேரனுக்கும் தொடருது. வாழ்த்துக்கள். ஃபுல்லாக தாடி வச்சா ஐஸ்வர்யா ராய் கிடைக்கிறாங்க. ஃபுல்லாக தாடி மீசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எந்த ஐஸ்வர்யத்துக்காக? என்றும் சிரஞ்சீவி அவர். வாழ்த்துக்கள் சேரன். இந்த பட் ஒரு நாளில் பார்க்கல, 2 நாள் பார்த்தேன். நான் உங்கள்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணும்போது இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னு நானும் என் ஒய்ஃபும் ஒரு 11:30 ஆகிடுச்சு. அவள் தூங்க போயிட்டான்னு, சரி மறுபடியும் ஃபுல்லாக பார்க்கணுன்னு வரலன்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டேன். மறுநாள் தான் மறுபடியும் பார்த்தேன் ஃபுல்லாக. ஏன்னா 9 எபிசோடுன்னு முதல்ல தெரியாது. அப்புறம் பார்த்தா அப்புறம் 9 எபிசோட்ஸ் இருந்துச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ வந்து அவர் சொன்னார் மாதிரி கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் டீட்டெயிலிங் வந்து அப்படி இருந்தது. அது வந்து வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. அது அவனுக்கு எப்பவுமே வந்து சேரனுக்கு வந்து இந்த இதையுமே ஒரு ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் என்றைக்குமே உண்டு. அது அவரோட முதல் படத்துலேருந்தே நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி இது வெப் சீரிஸ் தானே, அப்படி சுற்றி தள்ளிடலாம், அப்படி நடந்துக்கிட்டே வாப்பா அப்படின்னு சொல்லியெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு நிஜமாக ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப திருப்தி கிடச்சிது. இது வந்து என்னன்னா அந்த செலெக்ஷன் ஆஃப் லொக்கேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் ஏகாம்பரம் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கேமராவில். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதில் வந்து எல்லாமே காஸ்டியூம்ஸ் புதுசாக தான் சேரனுடைய மகளில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரிச்சாக இருந்தது படமே பார்க்கும்போது. அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு கத்திரிக்காய் வியாபாரம், இது நாற்று நடுறதுலேருந்து அதெல்லாம் கூடமே ரிச்சாக இருந்தது. அது எப்படின்னு தெரில. இல்லை நிஜமாகவே அது வந்து அந்த மூட்டைகளாக போட்டு வைக்கிறது, அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாகவே அதனுடைய சார்ந்தே இருந்தது இல்லையா? அதனால தான் அந்த ரிச்னஸ் கிடச்சிது. ஸோ யூஎஸில், துபாயில், அதுக்கப்புறம் இங்கே நடித்த ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருடைய போர்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கு சேரனும் ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்களுடைய உள்ளேருந்து அவங்க வெளிப்படுத்தின அந்த நடிப்பு தான் அதற்கு காரணம். பிரசன்னாலேருந்து புதுசாக அறிமுகமாகிற கஷ்யப்லேருந்து இளவரசி சார் தெரியும் ஏற்கனவே, பரணியிலேருந்து எல்லாருமே, எங்கள் சரத் சார், ஆரி, நம்ம கலை, 2 சீனில் வந்தாலும் மோகன்ராம் சார், அப்புறம் ரைட்டர், எல்லாருடைய போர்ஷனுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் தனித்தனியாக நான் பாராட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு எபிசோடும் சும்மா ஷார்ட்டாக இருந்தாலும் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிட்டார் ஒரு நண்பர் இங்கே வந்து. ஸோ அது மாதிரி ரொம்பவும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய. சத்யா இப்போ அவரோட வந்து நான் அடுத்த தயாரிப்பு ஹிட்லிஸ்ட்னு ஒரு படம் பண்ணுறேன். அவர் தான் மியூசிக் டைரக்டர். ரொம்ப நல்லா போயிட்டுருக்காரு. அதுலேயும் சரத் சார் இருக்கார். ஸோ எங்கள் ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு. ஸோ வாழ்த்துக்களை தவிர நான் என்ன சொல்ல முடியும்? பெருமையாக இருக்குது சேரன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் கொஞ்சம் கிளம்புறேன். என்னடா முதல்ல கிளம்புறேன்னு நினைக்காதீங்க. நான் ஏன்னா முதல்ல வந்தேன். நான் வந்து 2 நாள் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு நைட்டு சேரன் சாருக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன். அது எவ்வளோ நேரம் போட்டேன்னு தெரியல, பேசிகிட்டே இருக்கேன். திரும்ப 2வது நாள் போட்டேன். அவரையும் பிரசன்னாஜியும் நான் பண்ண டார்ச்சரில் நீ வந்து இங்கே பேசிடுன்னு கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா இதில் பேசுகிறதுக்கு ஐ டோல் சேரன் சார் ஐ நீட் டு டூ அ தீசிஸ் ஆன் திஸ், பிகாஸ் இது ஒரு 5 ஃபிலிம் 6 ஃபிலிம் எடுக்கக்கூடிய கண்டென்ட்டை இவ்வளோ அழகாக கன்சைஸாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக
ஒரு இது மாதிரி தமிழில் நான் பார்க்கல இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வெப் சீரீஸை. ஒரு கேரக்டரும் காஸ்டிங் இஸ் அமேசிங் குவாலிட்டி. அண்ட் ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி அமீர் சுல்தான்ஸ் மதர் கேரக்டர், அப்படியே அதை பார்க்கும்போதே கேவல் வந்தது, அப்படியே ஒரு அழுக. பரணி ஜி வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரதர் இல்லையே அப்படின்னு ஏங்க வச்சது. ராகவ் அந்த H1B விசா வந்து டெக்னிக்கலி இந்த மாதிரி யாருமே தமிழ் ஆடியன்ஸுக்கு ஹேண்டில் பண்ணல. தமிழ் ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் புரியுமான்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஹெட்டிங் HR இன் அன் IT கம்பெனி. வி யூஸ் டு டூ பாடி ஷாப்பிங். H1B ப்ராசஸ் பண்ணி அனுப்பிட்டு இருந்தோம். அவ்வளோ டீட்டெயிலிங் மைன்யூட்டாக. ட்ரம்ப்புக்கு முன்னாடியும் அந்த ப்ராப்ளம் இருந்தது, கோட்டா இருந்தது, இது இருந்தது. பட் ட்ரம்ப் பீரியடில் தான் ஜாஸ்தி இருந்தது. அந்த ப்ரெசன்டேஷன் அது புரிஞ்சுட்டு அங்கே பேட்ரியாட்டிக்காக இருக்கிற ஒரு இந்தியன் IT ப்ரொஃபஷ்னல் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அதை பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணி அதை பிரசன்னாஜி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அதை இது பண்ணியிருந்தார். அமேசிங். அண்ட் எஸ்பெஷலி ஜெஸ்ஸி அண்ட் ராகவோட லவ், அந்த க்யூட்டாக அந்த லவ், அந்த மெசேஜை முடிச்சிட மாட்டாரா அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி. ஐயோ பண்ணிடுங்களேன் சொல்லிடுங்களேங்கிற மாதிரி அதோட பொய்டிக்காக முடிச்சிட்டார். சேரன் சாரோட டச் அதுக்கு மேலே போகலை. தட் வாஸ் ஸோ ப்ரில்லியன்ட். அண்ட் எவ்ரி கேரக்டர் ஐ மீன் ஹிந்தி எஸ்பெஷலி நிதேஷ் வந்து அதை பார்க்கும்போது ஹிந்தி சீரியல் நிறைய பார்க்குறோம். அதில் லிட்ரலி அது தமிழ் சீரியல்ங்கிறது கொஞ்சம் நேரம் மறந்துட்டேன். இட் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் வாட்சிங் அ ஹிந்தி சீரீஸ். And the train journey with ஐஸ்வர்யா, அவங்க சைடில் இருக்கிற நியாயம், ஒரு போலீஸ் வந்து why she used social media to spread the news, அவங்க சைடில் நியாயப்படுத்தினது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதை அக்செப்ட் பண்ண முடிகிற அளவுக்கு இருந்தது. அண்ட் his performance லைக் கேபிள் சங்கர் சார் செட், ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் ஐஸ் அண்ட் க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அண்ட் ஃபாதருக்கு கஷ்டம் கொடுக்குறோமோங்கிற அந்த கன்சர்ன் அண்ட் டு ஏர்ன் பேக் த ரெப்யூட்டேஷன் தட் ஹீ லாஸ்ட் அண்ட் ஹீ வாஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அதுக்கு ஹெல்ப்லெஸ்னஸ், அதனால லவ் மிஸ் பண்ணது, அது எல்லாமே ரொம்ப நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அண்ட் so many characters. I don't want to miss anybody, but definitely I need at least 2 days to talk about this. I don't want to do that. Pranav character, I told Sharon sir, there's Pranav in everybody here. Everybody carries Pranav inside. And Sharath sir கூட ரொம்ப க்ளோஸாக பல வருஷங்கள் இருந்ததுனால நான் எனக்கு தெரியும் அவர்கிட்ட நிறைய அந்நியன்களும் பிரணவும் தூங்கிட்டு இருக்காங்க, சொல்லிகிட்டே இருப்போம். அந்த பிரணவ் கேரக்டர் பார்க்கும்போது உள்ளே தூங்கிட்டு இருந்த ஒரு மனசாட்சியை தட்டி எழுப்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அதை எழுப்பி விட்ட பெருமை வந்து சேரன் சாருக்கு இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு விழாவோ இதே இல்லாமல் இந்த கண்டென்ட் வந்து ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட் அக்ராஸ் த குளோப், அக்ராஸ் த வேர்ல்டுங்கிற மாதிரி ஒரு ஏன்னா குட்னஸ். ஒரு அன்னியன் கேரக்டர் எல்லாருமே நம்ம பேசுவோம். ஒரு அன்னியன் வந்து சேரன் சார் கைப்பட்டதுனால ஒரு ரெமோ ரூபத்தில் சாஃப்டாக அந்த சோஷியல் ஈவில்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு சுகர் கோட் பண்ணி ஹார்ஷ் ரியாலிட்டியை ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. அண்ட் மியூசிக் இஸ் ஸோ ப்ரில்லியன்ட். அண்ட் ஜேபி சார் எஸ்பெஷலி அவர் வர சீன்ஸ்லலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லைக் ஷரத் சார் கேரக்டர், நான் ஹவ் ஷுட் ஐ சே, அவர் இந்த இதுக்கு அக்ரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொன்னது வந்து இட்ஸ் ஃபார் சேரன் அப்படின்னு சொன்னார். அவருக்காக அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹவு மச் ஹி இன்வால்வ். அப்போ அந்த சமயத்தில் ஹைதராபாத் ஷூட் ரொம்ப பிஸியாக அந்த நேரத்தில். பட் ஹி லவ் த கண்டென்ட் அண்ட் ஹி செட் த மெசேஜ் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இது மாதிரி நிறைய தருணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த டீட்டெயிலிங், அந்த செருப்பு கடையில் அந்த பேனால் அந்த ஓனர் எழுதுறது, கணக்கு எழுதுறது எல்லாமே என்ன மாதிரியாக ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது
திஸ் டைம் ஐ மீன் திஸ் நாட் இனஃப் ஃபார் மீ. எனக்கு நிறைய வெளியில் போய் பேசணும். இங்கே எல்லாருமே பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறவங்க தான் வந்திருக்கீங்க. அதனால் பார்க்காதவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் நிறைய ஹோல்ட் பண்ணுறேன். ஐ மஸ்ட் மென்ஷன் திஸ் HR head manager's role. That was so brilliant, and that's exactly how a HR head would behave. And the first level of interview, you know, he will have an authority, and his body language, attitude will be different. Like, okay, you are candidates, and you will have to go through. It's going to be tough. அப்படினு அதுக்கப்புறம் once they are screened to the next level போகும்போது you will be little friendly, and your attitude was so good. I loved the character. I watched it again and again. Thank you so much for this opportunity. And Cheran, நான் அவரோட பேர் ஸ்பெல்லிங் வந்து CHERAN. நிறைய சின்ன வயசு 90s கிட்ஸ் ஆர் 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் அவுடேட்டட் டைரக்டர் அது மாதிரி இருக்குமான்னு கொஞ்சம் பேசுவாங்க இல்லையா? அந்த RAN சார் சேரன்னு வருது, RUNன்னு மாற்றிக்கணும். Run, still runs and running, and it has to be a gerund. ரன்னிங்னு இருந்துகிட்டே இருக்கணும். உங்களை பார்த்து நிறைய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும். இந்த சொசைட்டிக்கு இது ரொம்ப தேவையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்ததாக திரு சாய் சித்தார்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஸோ கண்டென்ட் டீமில் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா வர்றதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவங்களோட கோஆப்ரேஷன், அவங்க இந்த வெப்சீரிஸ்க்கான ஃபார்முலாவுக்குள்ளே இதை அடாப்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அவர் எனக்கு புரிய வச்ச விதம், அவர் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டரையும் தாண்டி ஒரு அசோசியேட்டையும் தாண்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லி எனக்கு உதவி வச்சார். ஸோ ஹீ இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் டு திஸ் ஜேர்னி. தேங்க்யூ.